ஹாய் காய்ஸ். ஸோ ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம பசங்களெல்லாம் வந்துட்டு ஒரு ரூமில் தனியாக போட்டுட்டாங்க இல்லைங்களா? வெளியவே வரக்கூடாது சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லோரும் ஓஜா போர்டு வச்சு விளையாடிட்டு இருக்காளுங்க. அப்போ நம்ம மாதிரியே வந்துட்டு இதுக்கெலாம் நான் வரமாட்டேன். அப்போனா சரி, நீ ஃபன்னை மிஸ் பண்ண தான் போகிற. சரிடி, நம்மளாம் விளையாடலாம். ஆனால் வந்துட்டு நான் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக விளையாடணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மலாம் வந்துட்டு அந்த கப்பில் கை வைக்கணும். அந்த கப்பே வந்துட்டு தானாக ஒரு இடத்துல போய் நிற்கும். அது நிற்கும் போது ஒரு லெட்டரில் தான் நிற்கும். சரியா? அந்த லெட்டர் வச்சு தான் நம்மக்கிட்ட ஸ்பிரிட்டு பேசும். அப்புறம் இன்னொரு விஷயம், யாருமே வந்து நடுவில் கை எடுத்துடவே கூடாது. கை எடுத்திங்கன்னா அப்புறம் இந்த ஸ்பிரிட் உங்கள் எல்லாரையும் பிடிச்சிரும். ஓகேடி ஓகே. ஆனால் இந்த கேம் நான் விளையாடி தான் ஆகணுமா? ஆமாம், அப்போ தான் ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க வாங்க எல்லோரும் கை வைங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கை வச்சுருவாங்க. அப்புறம் ஹீரோயின் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஸ்பிரிட் இருக்கா, பேய் நீங்கள் இருக்கீங்களா, இங்கே இருந்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள், அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, எங்கள் சியோட பெட்டர் ஆஃப் யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேய்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். பேயை வந்துட்டு மேட்ச் மேக்கர் ஆக்கி விட்றாங்க. அந்த பேயும் வந்துட்டு அப்படியே வந்து நகர்த்திட்டே போகுமா, ஐ மீன் அந்த கப்பு வந்துட்டு அப்படியே நகர்ந்துட்டே போகுமா, எல்லாம் அலறி துடிச்சிருவாங்க. என்னடி கப்பு தானாக நகருது, வேணாண்டி வேணாண்டி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கப்பு வந்துட்டு அப்படியே லெட்டர் டி பக்கம் போகும். நம்ம சி வந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாளா. அப்புறம் வந்துட்டு அது அப்படியே யூட்டர்ன் எடுத்து லெட்டர் சி பக்கம் போயிடும். உடனே எல்லாருமே லெட்டர் சியில் யார் இருக்கா, உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா, அதுதாண்டி இந்த சாய், சாயா அப்படி சொல்லிட்டு நம்ம சியை போட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம சிக்கு வந்துட்டு முகமே வாடி போயிடும். அவன் நம்ம ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் என்ன பண்ணுறது, பேயே அவளுக்கு வந்துட்டு உனக்கு சாய் தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அதில் அவளுக்கு ரொம்பவே வருத்தம். இங்கே நம்ம சாய் வந்துட்டு தும்மிட்டே இருக்கான். நம்ம வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்போம், தாய்லாண்டில் வந்துட்டு யாராவது தும்மிட்டே இருந்தால் அவங்கள யாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு அப்படி கனெக்ட் பண்ணுறாங்களா. அப்புறம் அப்படியே வெளியே வந்து பார்ப்பான். டேய் என்னடா நீங்களாம் வந்துட்டீங்க, என்னமோ போய் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாம்மா நாங்கள் தான் சொன்னோம், ஆனால் இப்போ நாங்கள் ஜென்டில்மேன் ஆகிட்டோம். நாங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் தனியாக இருக்க இடத்துலலாம் போக மாட்டோம். ஓ பரவாயில்லையே, நன்னெல்லாம் வந்துட்டு சூப்பர் பவர் உடையவங்க போல இருக்கு, உங்களெல்லாம் பேசியே மாற்றிட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம். சரி அண்ணா நீ சொல்லு, உன் முகலாம் வாடி இருக்கு, என்ன ஆச்சு? உன்னோட லவர் உங்ககிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? ரொம்ப பேசுகிறடா, நான் சொல்லு, ரிஜெக்ட் பண்ணிட்டா தானே? நீ போ ஃபஸ்ட்டு வெளியே. சரி சரி அதெல்லாம் விடு, அப்பா எப்போ வராரு? ஏன்டா அப்பாவெல்லாம் கேட்குற? அதுவா, நாங்கோட என்ன உன்னோட லவ்வர் பற்றி கேட்குறதுக்கு அப்பா எங்கன்னு கேட்குற, அந்தளவுக்கு நல்ல பையன்டா நீ. இல்லை இல்லை சும்மா தான் பேசியே இருக்காத, நான் எனக்கு வெக்கமாக வருது, நான் அதை பற்றி பேசல. நாங்கள் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இங்கே வராங்களாமே, அதனால தான் கேட்டேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லாம் விளையாட போகலாம்ல, அதே மாதிரி நீ வேணா வரியா, சீயும் வருவா. இங்கே பாருடா நீ என்னை ரொம்ப சோதிக்கிற, மரியாதையே வெளியே போய்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் பில்லை வச்சு அடிச்சிட்டு இருப்பான் அவனை. இங்கே வந்துட்டு பேய் முழுசாக வந்துட்டு மேட்ச் மேக்கராகவே மாறிடுச்சு. ஹாங்குக்கு வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச பையன் பேர் வந்துட்டு கிறிஸா, அவனோட பேர் வர மாதிரி கே வருதா. உடனே எல்லோரும் வந்துட்டு பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மரியா வந்துட்டு நானும் விளையாடணும் ஆசைப்பட்றேன்டி. ஓ அப்படியா, சரி வா வா உன்னோட டெஸ்டினி யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கப்பை வச்சு விளையாடிட்டு இருப்பாளுங்களா. அப்போது வந்துட்டு கரெக்டாக எம்முல வந்து நிற்கும். அதனால பாரு மோனா தானா அப்படி சொல்லிட்டு திரும்பி எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ உன்னோட டர்ன். நாளாலப்பா நான் வந்து லெஸ்பியன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உன்னோட பெட்டர் ஆஃப் யாருன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், மரியாதை வீடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த கேமில் விளையாட வைப்பாளுங்களா. அப்புறம் அந்த லெட்ரு வந்துட்டு ஃபஸ்ட்டு சி கிட்டே போவோம். ஆக்சுவலி வந்துட்டு பண்ணோட நேமும் ஸ்டார்டிங்கில் சியில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால எல்லோரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. பண் தானே அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு முகமே வாடி போயிடும். அவங்களுக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை. அப்புறம் அந்த கப்பு அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்குமா, கடைசியில் போய் டீயில் போய் நிற்கும். உடனே எல்லோரும் டீயா, அது யார், உங்களுக்குலாம் தெரியலையா, அதுதான் நம்ம சார் தன். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நம்ம ஹீரோனை போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாளுங்களா. இங்கே பாருங்கள், எனக்கு அவரெல்லாம் பிடிக்காது. ஏன்டி, அவர் அழகாக தானே இருக்கார். அதெல்லாம் இல்லை, அவர் வந்து வயசானவர் மாதிரி இருக்கார், அவரெல்லாம் எனக்கு எக்காரணத்துலேயும் பிடிக்காது, எந்த ஜென்மத்துலேயும் பிடிக்காது, புரியுதுங்களா. ஓ சரி சரி, ஆனால் எங்களுக்கெலாம் பிடிக்கும்ப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. ஆனால் எங்கள் சியோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பேர் வரல அப்படின்றதுல ஒரு சோகம், இதில் வந்துட்டு ஹீரோட பேர் நம்ம ஹீரோயினுக்கு போயிடுச்சுன்றதுல அவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் ரொம்ப சோகமாக எல்லாரையும் பார்த்துட்ருக்கா.
உண்மையிலேயே இந்த பேய் தான் இதெல்லாம் விளையாடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு பேய் தான் விளையாடினதா இவங்களாம் நம்பிட்டு இருக்காங்க. இங்கே அப்படின்னு நம்ம சாயை காமிச்சு அவள் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, என்னப்பா என்னை கூப்பிட்டீங்களா? ம் ஆமாம். நீ தான் இன்றைக்கி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுனியா? ஆமாப்பா, நான் வந்துட்டு ஸ்கூலில் கூட அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செடிக்கெலாம் இன்றைக்கி நான் தான் தண்ணி ஊற்றுனேன். ஆனால் நீ வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு பூவே அழிச்சிட்ட. அதுவும் அந்த பூ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். நான் எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நான் கூட தானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரேன். ஆனால் நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டதே கிடையாது. நான் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் தாய்லாண்டு வரேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக வந்தால், நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்துட்டு கரிச்சு கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு அந்த பூவாகவே பிறந்திருக்கலாம். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இல்லைப்பா நான் உண்மையாக தான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நான்லாம் உங்களுக்கு? அந்த பூவே வச்சுக்கோங்க. லூஸ் மாதிரி பேசாத. தண்ணியை நிறைய ஊற்றிட்டு பூவை அழிச்சது இல்லாமல் இவ்வளோ பேசுகிறியா நீ? அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னை விட அந்த பூ தான் பிடிக்கும்ல? அப்படி சொல்லிட்டு அவள் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுவா. இவங்க அப்பாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவர் ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி தான் இருக்குது அவகிட்ட. வழக்கம் போல் சிஸ்டர் தெரேசா ரொம்ப சோகமாக நின்றுட்டுருப்பாங்களா? மேடம் ஆட்ரி வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு? தாய்லாந்து ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ம் ஆமாம், நான் எப்போவுமே மிஸ் பண்ணுறது தான். சரி, நாளைக்கு நீ வந்துட்டு நாங்களோட அம்மா அப்பாவை போயிட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு போகணுமா? என்னது நானா? நானா போகணும்? ஏன் என்னாச்சு? அது எப்படி நான் அவரை இங்கே பாருமா, நீ இப்போ வந்துட்டு நன்னா இருக்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல, நம்ம 3 பிரின்சிபலுக்கு கட்டுப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு விஷயம், நம்ம வந்துட்டு காசு மேலே ஆசைப்படக்கூடாது. அப்புறம் லஸ்ட்டு பக்கம் போகவே கூடாது. 3வது விஷயம், நம்மளோட பாஸ்ட். அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஸோ நீ போயிட்டு உன்னோட பாஸ்ட்டை போய் ஃபேஸ் பண்ணு. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. புரியுதா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் மனசே இல்லாமல் ஒத்துப்பாங்க அதை. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, மீனோ எதுக்கு நான் அதெல்லாம் துணிலாம் மடிச்சிட்ருக்கணும்? ஏன்னா நம்மளோட சர்வெண்ட்லாம் வந்து வெளியே போயிருக்காங்களா, அதனால இப்போ நீ மடிச்சிட்ருக்க. சும்மா மடிமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? சரி மீனோ எங்களுக்கு கொஞ்சோண்டு பால் மட்டும் கிடைக்குமா? ஆமாம் எனக்கு ப்ரெட்டும் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜாயின் ஆகிட்ருக்கா. அப்போ மேடம் ஃப்ரான்சி வந்துட்டு, என்ன 2 பேரும் வந்துட்டு வேலை செய்யாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை மேடம் எங்களுக்கு. சரி மேடம் நீங்கள் எங்களை மிஸ் பண்ணீங்க தானே? நீ ஏதாவது வேலை செஞ்சேன்னு? மீனோ நீ சொல்லு, அவள் என்ன வேலை செஞ்சா? மேடம் நீங்கள் கேட்டிங்க தானே? மீனு கூட சொன்னாங்களே, நான் வந்துட்டு 2 டவல் அயர்ன் பண்ணேன். ஜாய் தான் என்னை வந்துட்டு பேலன்ஸ் துணிலாம் அயர்ன் பண்ண விடலை. ஏன் ஜாய்? அது வந்துட்டு அவள் எப்போ பார்த்தாலும் அயர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறம் நான் திரும்பியும் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு டபுள் வேலையாக இருக்குது. அதனால தான் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா? அவள் தான் என்னை வந்துட்டு அயர்ன் பண்ணவே விடல. நான் வந்துட்டு எல்லா வேலையும் கரெக்டாக தான் செஞ்சேன். சும்மா பேசிகிட்டே இருக்காத நான். உன்னோட வாயால் தான் நீ பொழைச்சிட்ருக்க. சரி பசங்களா, உங்களுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஆமாம், இன்றைக்கி ஸ்பெஷல் மெனு என்னதுன்னா பாவக்காய், ஃப்ரைடு பாவக்காய். அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், என்னது பாவக்காவா? இந்த பாவக்காய்லாம் இந்த உலகத்தில் இன்னுமா உயிரோடு இருக்குது? ஆமாண்டி எனக்கே தெரியாமல் உயிரோடு இருக்குடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. இங்கே சாய் அப்பா வந்துட்டு, எங்கே அவ? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால ரூமில் தனியாக இருக்காங்க. ம் சரி ஓகே, எனக்கு சாப்பாடு பரிமாறுங்க. அவர் எப்படி இருக்கா அப்படின்றது கூட கேட்க மாட்டார். ஆனாலும் அவர் வந்துட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் நம்ம சாயை காமிச்சா அவள் ரூம்லலாம் இல்லை, தனியாக வந்துட்டு கிச்சனில் இருக்க டைனிங் டேபிளில் தான் தனியாக உட்காந்துட்ருக்கா, அவங்க அப்பா கூட உட்கார பிடிக்காம. இங்கே வந்துட்டு சாப்பாடும் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு உட்காந்து அழுதுட்ருக்காளா. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் நான் சாயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. ஆமாம் நான் கூட மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு சண்டை போட ஆள் இல்லைல்ல, அதனால தான் நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவள் நம்மளெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாடி. ஏன்னா இந்நேரத்துக்கு அவள் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட ஷாப்பிங்லாம் போயிருப்பா, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா, சூப்பரான சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்ருப்பா. ஆனால் நம்ம நிலமை கரெக்டு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காளுங்களா. ஆனால் இந்த பக்கம் நம்ம சாய் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவள் யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கா. அதெல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் எதுவுமே தெரியல. ஹீரோயின் அம்மா அப்பாலாம் நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்காரு. எப்படி போச்சு ட்ரிப்பெல்லாம்? நேற்று வந்துட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தீங்களே, நல்லா இருந்ததா? எதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்பவே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு இவரு பேரி. ஸோ அந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்களும் வந்துட்டு நிம்மதியாக இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கள் பொண்ணை பார்க்கலான்னு இருக்கோம். ம் ஆமாம், நானே அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டில் லெட்டராக தான் அனுப்பிட்டு இருந்தா. கொஞ்ச நாளாக அந்த லெட்டர் கூட காணோம். அவளை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சதுனால எங்களை விட்டுட்டா போல இருக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இங்கே வந்து சிரிச்சிட்டு இருப்பாரா. சரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் வாங்களேன். நம்ம வந்துட்டு வீக்கெண்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் வேணால் வாங்களேன்.
இல்ல நான் வந்துட்டு வர்றது சரியில்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின காமிச்சா அவங்க வந்துட்டு பாத்திரமா கழுவிட்டு இருக்காங்க. என்னடி டெய்லி வந்துட்டு பனிஷ்மென்ட் குடுத்து சாவடிக்கிறாங்க நம்மள. ஆமா நம்ம ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணலையே. என்னடி நம்ம வந்துட்டு சாப்பிடாம தூக்கி போட்டுருக்கோம் அந்த பாவக்காவ. அப்ப வந்துட்டு இந்த மாரி பனிஷ்மென்ட் குடுக்க தானே செய்வாங்க. என்ன பாவக்கா தூக்கி போட்டதுல ஒரு தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்களா, மேடம் பின்னாடி வந்து நின்னுட்டுருப்பாங்க. எவ்வளோ பசங்க சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? எப்படி நீங்க தூக்கி போடலாம்? ஆமா மேடம். சாரி. ஆமா. எனக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடுலாம் தூக்கி போடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. இங்க பாரு, நீங்கலாம் வந்துட்டு பணக்காரங்களோ, ஏழையோ அதெல்லாம் இல்ல. ஆனா யாருக்குமே வந்துட்டு சாப்பாடு தூக்கி போடுறதுக்கு ரைட்ஸ் இல்ல. புரியுது மேடம். சரி, அப்போ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதுன்னா வந்து வேலைய பாருங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு பழைய மாரி ஃபார்முக்கு வந்துருவாளுங்க. இங்க ஹீரோயின் அப்பா வந்துட்டு அவருக்கு இருக்க ஒரு ஆசையில என்ன கேட்பாருன்னா, என் பொண்ணு நல்ல விதமா நடந்துக்கிட்டாளா? இல்ல. இந்த கேள்வி நான் கேட்டிருக்கவே கூடாதுல்ல. எனக்கே தெரியுது. ஆனாலும் என்ன பண்றது சிஸ்டர்? ஒரு அப்பாவா நான் கேட்கணும்னு நெனச்சு கேட்டுட்டேன். நாங் மாரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு, அந்த மாரி ஒரு பொறுப்பே கிடையாது. அவ கண்டிப்பா என்னைக்குமே நல்ல விதமா நடந்துக்கவே மாட்டா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் வந்து சர்டிஃபிகேட்லாம் குடுப்பாங்க. அத கேட்டுட்டு எங்க அப்பா, அம்மா முகமே மாறிடும். சரி நான் வந்துட்டு நாங்க வந்துட்டு கூட்டிட்டு வரேன். ஓகே, ஓகே. ஹனி நான் வந்துட்டு கொஞ்சம் பீச்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்தது. அதுக்கப்புறம் இப்ப தான் வரேன். ஆ பீச்லாம் சுத்தி பாருங்க. ஆனா வந்துட்டு எந்த பொண்ணுகிட்டயும் ஃப்ளர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சின்ன வயசுல பண்ணிட்டு இருந்த மாரி. ஓகே, ஓகேம்மா. அதெல்லாம் எப்படி நான் இப்ப பண்றது? சரி, சரி. நான் வந்துட்டு நாங்க சிஸ்டர் தெரேசா கூட்டிட்டு வருவாங்க. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிடுவாங்க. எங்க சிஸ்டர் தெரேசாவும் வந்துட்டு நாங்க கூட்டிட்டு வந்துட்டுருப்பாங்களா, அப்போ அவங்க அம்மா தான் நின்னுட்டுருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள கையிலேயே பிடிக்க முடியல. "அம்மா ஒரு வழியா வந்துட்டியா நீ? உன்ன பார்க்காம எனக்கு நாளே போல." பொய் சொல்லாத." "நிஜமாலேம்மா நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ என்ன மறந்துட்டியோன்னு நெனச்சேன்." "நான் எப்புட்ரி உன்ன மிஸ் பண்ணுவேன்?" அப்படி சொல்லிட்டு எங்க அம்மாவும் பொண்ணும் வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்களா, அது சிஸ்டர் தெரேசா வந்து ஏக்கமா பார்த்துட்டுருப்பாங்க. மேடம் என் பொண்ணு வந்துட்டு ஏதாவது தொல்ல பண்ணியிருந்தான்னா அவள மன்னிச்சிடுங்க. அவளுக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா? நீ ரொம்ப நல்ல பொண்ணாடி? ஆமா. நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு மேடம் தெரேசா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து என்னோட இன்னொரு அம்மா மாரி அப்படி சொல்லிட்டு மேடம் தெரேசாவ ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஸ்டர் தெரேசா அப்படியே வந்துட்டு பீச்ல நடந்து வந்துட்டே இருப்பாங்களா, அவங்க பழைய ஞாபகம்லாம் யோசிச்சுட்டு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா இருப்பாரு. அவங்களுக்கு இவர பார்த்தோனே ஞாபகம் வந்துரும். ஆனா அவரும் வந்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டே இருப்பாரா, அப்ப கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. "அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா?" ஆமா. சரி வா நம்ம வெளிய போலாம்ல?" "ஆமாமா போலாம். ஆனா வந்துட்டு கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம சிஏ கூட்டிட்டு போணும். ஓகேங்களா?" ஓகே, ஓகே. சரி மேடம் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா?" மேடம் ரொம்ப வந்து கைண்டான மேடம். உங்களுக்கு தெரியுமா? இவங்க தான் வந்துட்டு எனக்கு ஸ்கூல்லயே ரொம்ப பிடிக்கும். சரி மேடம் நாங்க வந்துட்டு சிஏ கூட்டிட்டு போலாமா? ஆ அதுவா? சி வந்துட்டு அவ ஒத்துக்கிட்டான்னா போலாமா? ஓகே, ஓகே. அப்ப நான் வந்துட்டு சிஏ போய் கேட்டுட்டு வரேன். நீங்கலாம் வெயிட் பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவ மட்டும் கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா வந்துட்டு மேடம் தெரேசாவ பார்த்துட்டு இருப்பாரா? ஆனா எங்க சிஸ்டர் தெரேசா வந்துட்டு அழவே ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டுருக்கும். ஆனாலும் அத தொடச்சிட்டு இருப்பாங்களா, அத பார்த்துட்டு இவரு, "நான் உங்கள எங்கேயாவது பார்த்துருக்கேனா? இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல போல இருக்கு அவங்கள. அவங்க வந்துட்டு, "ஆ இல்ல, இல்ல. நம்ம வந்துட்டு பாஸ்ட்ட பத்தி பேச வேண்டாமே. இப்ப நான் உங்கள பார்க்குறேன். என்னோட ஆசை என்னன்னா, உங்க ஃபேமிலி வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் தான்." ஆ சரி, சரி. ஓகே. அப்படி சொல்லிட்டு அவருக்கும் ஒரு தயக்கமா இருக்கும். ஆனாலுமே அவர் அங்கேருந்து போயிடுவாரு. இங்க சிஸ்டர் தெரேசா தனியா நின்னுட்டுருப்பாங்களா, அப்ப மேடம் ஆட்ரி வந்து என்ன நீ கஷ்டமா ஃபீல் பண்ணுறியா? இல்ல, இல்ல. உங்களுக்கும் மேடம்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாதனால தான் இப்ப எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நான் வந்துட்டு எதையும் பார்த்து பயந்து ஓட வேண்டாம் இல்லையா? அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க மேடம் கிட்ட. மேடம் நான் வந்து சிஏ கூட்டிட்டு போலாம்ல? கண்டிப்பா. இந்த வாட்டி நீ வந்துட்டு உங்க அம்மா, அப்பா கூட தானே போற. அதனால கூட்டிட்டு போலாம். சரி நீ வந்துட்டு போ விருப்பப்படுறியா? இல்ல பரவால்ல மேடம். என்னது பரவாயில்லையா? அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன்டி என்னாச்சு? நம்ம போய் ஃபன் பண்ணலாம்." "இல்லடி பரவால்ல." இல்ல, இல்ல. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம போயே ஆவணும்." "இங்க பாரு நேங், நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட கம்பல் பண்ணக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவளுக்கு வர ஆசை இருந்தா வருவா. ஆனா வா." அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கூடயே போயிடுவாங்க. இங்க வந்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் மேடம் ஹக் பண்ணி, "மேடம் நான் வந்துட்டு எங்க அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அதனால தான் நம்ம ஹீரோயின் கூட போமாட்டேன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. இங்க பாருங்க, நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அவளோட விருப்பத்தில தான் நம்ம அவள கூட்டிட்டு போணும். சரி ஓகே. ஆ அப்பா நீங்க வந்துட்டு சார் கன்சலோட கார எடுத்துட்டு வந்தீங்க. கார் மட்டும் இல்ல, அப்படி சொல்லும்போதே நம்ம ஹீரோ வந்து கார்லேருந்து இறங்குவாரு. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவ பிடிக்கும் தானே? அதாவது லவ் பண்ற மாரிலாம் பிடிக்குமாலாம் கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு வகையில பிடிக்கும். அவ்வளதான். ஸோ அந்த மோட்டிவ்ல தான் சிரிச்சுட்டு இருக்காங்களா? இங்க வந்துட்டு அழுது அழுது முகம்லாம் வீங்கிட்டு வந்துட்டுருப்பாளா, மேடம் ஃப்ரான்சி தான் வந்துட்டு அவள காம் டவுன்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ மேடம் ஆட்ரி வந்துட்டு, "உன்ன கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்கம்மா."
ஆ என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கா? நான் ஆல்ரெடி நாங் கிட்ட சொல்லிட்டேனே நான் வரமாட்டேன்னு சொல்லி. நாங் கிடையாது. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துருவாரு. இப்போ புரியுதா நம்ம ஹீரோயின் எதுக்கு சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் சிரிச்சிருக்காங்க. அம்மா வந்துட்டு நம்ம கூட வரத்துக்கு ஒத்துப்பாளா? நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? நில்லு நில்லு பொறுமையா இரு. யார்கிட்டேருந்து உனக்கு இந்த பழக்கம் வந்தது? அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்த்தா, ஆமாமா யார்கிட்டேருந்து பழக்கம் வந்தது? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் அந்த பழக்கமே கிடையாதே. ஆ அப்படியா? நிஜமாலே தான். நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இல்ல இல்ல நான் போயிட்டு அவள கூட்டிட்டு வரேனே. இங்க பாரும்மா, நீ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட ஒண்ணு சொல்லு. எதுக்கு நீ வந்துட்டு உன் கூட வரணும்னு எதிர்பார்க்குற? சப்போஸ் வந்துட்டு அவ மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல இல்லம்மா நீ அப்படி நினைக்காதீங்க. வந்துட்டு ரொம்பவே அதிகமா யோசிப்பா. அப்போ நான் வேற கூட இல்லன்னா அவ ரொம்ப அதிகமா யோசிப்பாம்மா. அப்படியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவளுக்கு தொல்ல குடுத்துட்டு இருப்பியோன்னு தோணுது. அம்மா நீ ஏம்மா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வருவாரு. சார் இந்த மாதிரி வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டா தானே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே முகத்தை சோகமாக வச்சுப்பாரா. அப்போ அவ வரலையா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ சிரிப்பார். பார்த்தா நம்ம பின்னாடி தான் நின்றுருப்பா. நீங்கள் பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு சாயோட அம்மா வந்துடுறாங்க. அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா வந்துட்டு உங்க கூட தானே இருந்தார். ஆ நல்லா சொன்னீங்க போங்க. அவர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு. இல்லைன்னா நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு யாராவது உங்களை வந்து அனுப்பி விடுவாங்களா? இங்கே பாரும்மா நம்ம அவள்லாம் பேசக்கூடாது. அப்பா அவள்லாம் பேசக்கூடாது புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவள. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு அமைதியா இரும்மா, அமைதியா இரும்மா. அதெல்லாம் முடியாது. நான் சொல்லியே ஆவேன். அப்பா ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு அம்மா கூட சண்டை போட்டுட்டு அன்றைக்கி ஸ்டோர் ரூமில் தூங்கிட்டு இருந்தீங்களே. இங்கே பாரும்மா அப்போலாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு வினோத ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் ஹீரோனோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குப்பா. நீங்கள் வேணால் வந்து ஒரு வாட்டி அவங்க அம்மாவை வச்சு ஏதாவது பேச முடியுமான்னு பார்த்து பாருங்க. ஏன்னா அதை நினச்சி அவ ரொம்ப கவலைப்படுறாளோ என்னமோ. ஆமாம் அது எனக்கும் புரியுது. ஆனால் ஆனால் என்னப்பா? அதுதான். ஆனால் நம்ம பொண்ணு அதை விட மாட்றா. அதானே பார்த்து அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம். ஆனாலும் வந்துட்டு நாங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு அவள் ரொம்ப கொடுத்து தான் வைக்கணும். ஏன்னா சொல்லுங்கள், அவள் வந்துட்டு கொஞ்ச நேரம் கூட சோகமாக இருக்க முடியாது. அவள் கூட இருக்கிறதுனால. கரெக்டு தான். ஆனாலுமே வந்துட்டு அதில் நெகட்டிவ் என்ன இருக்குன்னா, வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் மேபி ரொம்ப கவலைப்படுவாளோன்னு தோணுது. நாங்க வந்து அவளுக்கு எல்லாமே இருக்குது. இவளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கவலை வந்துருமோன்னு எனக்கு தோணுது. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோட முகமே மாறிடும். அப்போ ஹீரோனோட அப்பா என்ன சொல்வார்னா, இந்த பொண்ணுங்களை இப்படி தான் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஆம்பளைங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்டது போட்டாலும் யோசிக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு பொண்ணுங்கள மட்டும் தான் பார்த்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு ப்ளே பாய் மூடுக்கு போயிடுவாரா. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏங்க யோசிச்சு பேச மாட்டீங்களா நீங்கள்? ஏன் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏம்மா நீ கோவப்படுற? நான் வந்துட்டு என்னை பற்றி பேசல. நான் போய் வேறு எதாவது பொண்ணை பார்ப்பேனா? இந்த மாதிரி ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும்போது. சரி சரி. நான் வந்துட்டு அவர் தான் கேட்டேன். சரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் தான் சிங்கிளாக இருக்க போகிறீங்க? ஆமாம் நானும் கூட கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்கீங்களாமே. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லையாமே. அதுக்கு நம்ம ஹீரோ கிட்டேருந்து பதிலே இருக்காது. திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து சார் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படியா அங்கிள் நீங்கள் சொல்லவே இல்லை. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? இங்கே பாருண்ணே நான் வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டேன். நீ எதுக்கு அவர் அங்கிள்னே கூப்பிட்டுட்ருக்க? அவர் ஒன்றும் உனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் வயசான மாதிரி இல்லையே. அவருக்கும் உனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு வித்தியாசம்லாம் கிடையாது புரியுதா? அம்மா நீ ஏம்மா நீ வந்துட்டு வர வர அம்மாவா இல்லாமல் மேடமாக மாறிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. நீ இனிமேல் அவரை வந்துட்டு அங்கிள்னு கூப்பிடக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அதில் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி தான் இருக்குது. சரி அதெல்லாம் விடுமா. அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்துட்டு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் நம்ம சிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி அதெல்லாம் விடு. நீ உன்னை பற்றி சொல்லு. உனக்கு யாராவது இருக்காங்களா? எனக்கா? எனக்கு யாரும் இல்லை. அந்த அவன் தான் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோட முகம் அப்படியே மாறிடுமா. அவன் வந்துட்டு என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னா நான் லெஸ்பியன்ல அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் தண்ணி குடிப்பார். அப்படியே அதை துப்பிடுவார். இதில் ஹீரோயின் அப்பா வேற அப்படிதான் நீ இருக்கணும். இந்த உலகத்துலேயே நீ தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் லெஸ்பியனாக இருக்கணும் புரியுதா? நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னராக பார்த்து வைக்கிறேன். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதெல்லாம் நீ சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கியா? ஆமாம்மா நான் சீரியஸாக தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்குன்னு வந்துட்டு யாரும் இப்போதைக்கு இல்லையா. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் அப்பா வந்து பார்க்குற ஒருத்தவங்கள பார்த்து லவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா போதும் போதும் நிறுத்துங்க 2 பேரும். என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே அப்பாவும் பொண்ணும் ஹைஃபை போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன குடும்பம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருப்பானா, இந்த ஹோட்டல் என்னடி இருக்குது? நம்மளுக்கு போர் தான் அடிக்குதுல்ல? இல்லையே இந்த ஹோட்டல் நிறைய விஷயம் இருக்கே. இல்லை எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. ஏன்டி என்னாச்சு?
இல்ல சார் வந்துட்டு நம்ம கூட வந்தாருன்னு தான் பேரு. ஆனாலும் பேசக்கூட இல்லையே அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின், "இங்க பாரு நான் உன்கிட்ட சீரியஸா கேட்குறேன். ஒரு விஷயம் ஃபன்லாம் விட்டுடு. நான் வந்துட்டு அவர பத்தி பேசும்போதெல்லாம் நீ கொஞ்சம் வந்துட்டு ப்ளஷ் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உனக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்றது எனக்கு நல்லாவே தோணுது. இங்க பாரு, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தயவு செஞ்சு அத தூக்கி போட்டுரு. ஏன்னா அவர் மாரி ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஆள்றி. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த ஜெனரேஷனுக்கும் அவருக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லாத மாரி இருப்பாரு. புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அவருக்கு நம்மள மாரி பொண்ணுங்கள பிடிக்காது. கேட்டுருக்கல்ல, அவர் நம்மள பேசும்போதெல்லாம் எப்படி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, குழந்தைங்க குழந்தைங்க தான் சொல்லுவாரு. அப்படி குழந்தைங்கலாம் சொல்றவரு எப்படி நம்மள லவ் பண்ணுவாரு? ஸோ, அதனால நம்மளுக்கும் அவருக்கும் சுத்தமா செட் ஆவாது. இந்த ஆசை எதா இருந்தா தயவு செஞ்சு விட்டுடு. அப்புறம் உன் மனசு தான் ரொம்ப வலிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு வந்துட்டு அந்த சாய் தான் பெர்ஃபெக்ட்டா இருப்பான். ஏன்னா வந்துட்டு அவன் உன் மேல அவ்ளோ லவ் பண்றான்டி. நீ எதுக்கு வந்துட்டு உன்ன லவ்வே பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்ச ஆளுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க? அது வந்துட்டு உன் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ, அதனால அவர விட்டுடு. இந்த பக்கம் நம்ம சாய பாரு. அவன் வந்து உன் மேல உயிரா இருக்கான். அவன் கண்ணுலயே அது நல்லாவே தெரியுது. ஸோ, நீயும் அவன கொஞ்சம் கன்சிடர் பண்ண பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சியும் டீப்பா யோசிச்சுட்டு, நீ சொன்னத நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் அப்படியாடி? அப்போ இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்துட்டு சூப்பரா ட்ரெஸ் போடணும். சரியா? நீ இங்க வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ரெடியா இரு. நான் உனக்கான ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா போவாங்க. அப்போ இவளும் வந்துட்டு போற வரைக்கும் போட்டும் அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம பண்ணு, நம்ம ஹீரோயின், அப்புறம் சாய், சீன்னு சொல்லி எல்லாருமே வந்து வெளிய வந்திருப்பாங்களா? அப்போ வந்துட்டு கேட்பா, "உங்களுக்கு என் மேல கோவமா இருக்கா?" "ஏன் நான் உன் மேல கோவப்படணும்? எனக்கு அந்த ரைட்ஸே கிடையாதே. நான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம்னு நெனச்சேன். அவ்வளதான்." "ஓ! சரி வா நீ வேணா நம்ம வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் போயிட்டு ஒரு கேக் உனக்கு பிடிச்சது நான் வாங்கி தரேன்." "ம். சரி ஓகே." அப்படி சொல்லிட்டு அவர் கூட போயிட்டு அந்த கேக்லாம் சாப்பிடலான்னு போவாளா? ஆ "உங்க அம்மாவ பத்தி ஏதாவது தெரிய வந்ததா?" அதுக்கு அவ எதுவுமே பேச மாட்டா. "சரி உனக்கு விருப்பம் இல்லன்னா எதுவும் சொல்ல வேண்டாம்." "இல்ல, இல்ல அப்படி கிடையாது. எனக்கே தெரியாது அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு அவங்க கிட்டேருந்து லெட்டரே வரவே இல்ல." "சரி நான் வேணா என் ஃபோன் குடுக்கட்டுமா?" "இல்ல வேண்டாம். நான் ஆல்ரெடி ஸ்கூல் ஃபோன்லேருந்து நெறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். மேபி அந்த ஃபோன்ல வந்து ரீசார்ஜே இல்லாம தூக்கி போட்டுட்டாங்களோ என்னமோ." "ஓ! சரி ஓகே. நீ கவலைப்படாத. கண்டிப்பா உங்க அம்மா வந்துட்டு உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாரி உன்ன சுத்தி இருக்கவங்க நெறைய பேர் உன்ன லவ் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா, அப்ப இவ வந்து அவன பாப்பா. "அதாவது நான் நாங்க சொல்றேன்." "ஓ! அப்படியா? நாங் வந்துட்டு ஒரு சன்ஷைன் மாரி. அவளுக்கு வந்து எல்லாமே இருக்கு." "ம். ஆமா கரெக்ட்டு தான். நாங் வந்து சன்ஷைன் மாரி தான். அவளுக்கு எல்லாமே இருக்கு. அதே மாரி அவ கூட இருந்தா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா, நீ வந்துட்டு ஒரு மூன் மாரி. உன் கூட இருந்தா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு." அப்படின்லாம் சொல்றான். இப்படிலாம் ஃப்ளர்ட் பண்ணி பேசிட்டு கடைசில என்ன சொல்றான்னா, "நீ வந்துட்டு எது வேணா என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா, நீ என்ன வந்துட்டு ஒரு அண்ணனா நெனச்சு." அப்படின்னு வந்துட்டு மனசே இல்லாம அவள போயிட்டு அவனோட தங்கச்சியா ஏத்துக்கிறான். ஏன்னா, அதுதானே அவ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா. அதனால அப்படி சொல்றான். அதே மாரி வந்துட்டு இங்க நம்ம சியும் வந்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கா. இங்க எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அப்போ பண்ணோட அப்பா கேட்பாரு, "சரி உங்க அப்பாவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா." ஆமா அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதனால தான் அவர பார்க்க முடியல." கொஞ்ச நாள்ல அவர் வந்துட்டு திரும்பியும் பிசினஸ்க்கு வந்துருவாரு." "ஓ! அப்படியா? சரி நீ என்ன பண்ண போற? ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணலான்னு இருக்கியா?" அவங்க அப்பா அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, "ஆமா அவன் போய் இங்கிலாந்து போறான்." "அதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லையேப்பா." "அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா." "சரி இப்ப நீ ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் சொல்லு. எதுக்கு நீ இங்கிலாந்து மாட்டேன்னு சொல்ற?" "அதாவது பொண்ணு ரிலேட்டட் விஷயமாடா?" அப்படி சொல்லிட்டு எங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "இங்க பாருடா, இப்ப நீ வந்துட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தன்னா, நாள பின்ன வந்துட்டு பொண்ணுங்க உன்ன கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா உன் லைஃப்ல வந்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சா உன்ன விட்டுட்டு போயிடுவாளுங்க. ஸோ அதனால அதுக்கேத்த மாரி நடந்துக்கோ." அப்படின்னு பேசும்போது, "ஆனாலும் அப்பா" அப்படின்னு பேசிட்டே அப்படி பார்ப்பானா, அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆவான். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சிவனாடி பெத்த பொன்னாடி அப்படின்ற மாரி பார்த்துட்டுருக்காரு. எப்படி நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் ட்ரெஸ்லயே இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இந்த மாரி வந்துட்டு ரொம்ப ஒரு கிளாசிக்கான பெரிய பொண்ணுங்கலாம் போடுற ட்ரெஸ்லாம் போட்டு வந்தோனே, அப்படியே வந்துட்டு மெய்மறந்து பார்த்துட்டுருக்காரு. நம்ம பண்ணும் ஹீரோவும் வந்துட்டு ஒரே டைம்ல எழுந்துப்பாங்களா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சேர் தள்ளி வைப்பாரு. அதே மாரி நம்ம பண்ணும் சேர் தள்ளி வைப்பான். 2 பொண்ணுங்களும் உட்கார்றதுக்காக. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து ஃப்ளையிங்கா இருப்பாங்களா, அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "நீங்க எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? சீயும் பாருங்க, அவளும் வந்து அழகா மேக்கப்லாம் போட்டிருக்கா. ரொம்ப பேசாத நீ" அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இங்க ஹீரோயினோட அப்பா, "சரி மேடம் நீங்க வந்து என் பொண்ண பார்த்தீங்களா? அவள காணோம்." "அப்பா சும்மா டீஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க என்ன." சரி நீங்க சொல்லுங்க. நான் அழகா தானே இருக்கேன். ஆமாம்மா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா என் ஆசைலாம் என்னன்னா, நீ வந்து என்னைக்குமே இந்த மாரி சின்ன பொண்ணாவே இருக்கணும். கண்டிப்பாப்பா. நான் என்னைக்குமே சின்ன பொண்ணாவே இருப்பேன். அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா? ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பண்ணு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அதே மாரி நம்ம ஹீரோ வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. இங்க நம்ம சீக்கு வந்து அவ வீட்ல இருக்கவே பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு திரும்பி ஸ்கூல் பக்கமே போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டா. இது வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சு கிளம்பியிருப்பா. ஸோ அத பார்த்தோனே அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமா அழவே ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பாட்டி நம்ம ஹீரோயின், பாட்டு நல்லாயிருக்கே!
அப்போவா நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படி சொல்லிட்டு பண்ணி கேட்பானா, நம்ம ஹீரோ வந்து குடிச்சிருந்த கிளாஸை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வைப்பார். அப்புறம் எல்லாருமே பார்ப்பாங்களா, அதுவா தெரியாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்பா அம்மா நான் வந்து டான்ஸ் ஆட போகலாமா, அதுக்கு நம்ம பண்ணு வந்துட்டு ரொம்ப பணிவா, அங்கிள் நான் வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா வந்து பேசவே மாட்டார், சைலண்ட்டாக நின்றுட்டுருப்பாரா. அப்போ நம்ம பண்ணோட அப்பா என்ன சொல்லுவார்னா, அதில் என்ன இருக்குது, சின்ன பசங்க தானே நீங்கள், போங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை, அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை. இங்கே நம்ம ஹீரோயின் அப்பா கேட்பாரு, சரி நீ வேணா போயிட்டு சார் தன் கூட டான்ஸ் ஆடமா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்துட்டு பண்ணோட அப்பா என்ன சொல்லுவார்னா, என்னப்பா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, அவர் வந்துட்டு அவளோட கார்டியன், எப்படி போயிட்டு கார்டியன் கூட டான்ஸ் ஆடுறது, சரி சாய் நீ வேணா போய் டான்ஸ் ஆடுறா அப்படி சொல்லுவாரா. அதுக்கு வந்துட்டு நம்ம என்னது அவர் கூட அப்படின்னு பேச வருவா. அதுக்குள்ளே நம்ம சாய் என்ன சொல்லிடுவானா, இல்லைப்பா சிக்கு வந்து டான்ஸ்லாம் பிடிக்காது, ஆமாம் தானே, நான் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவ்வளோ ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்கா. ஆனால் எங்கே நம்ம ஹீரோக்கெலாம் அதுக்குள்ளே டைமே கிடையாது. என்ன வேணால் நீங்கள் பேசிட்டு போங்கடா, நான் வந்து இவளை பார்த்து முறைச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆடிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து, அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேர்ள்ஸ் டாய்லெட் வெளியே, ஆமாம் அதே மாதிரியே உங்கள் முகம் வந்துட்டு கடுகு போட்டால் வெடிக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் உன்னால தான் அப்படி இருக்குது, ஏன் என்னாலையா, ஆமாம் நீ எதுக்கு போய் பண்ணு கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்த, நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, ஆமாம் அதில் என்ன இருக்குது, நான் பண்ண கூட டான்ஸே ஆடக்கூடாதா, அப்படி இல்லை, ஆனாலும் நீ வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா முன்னாடி ஆடி இருக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு, உங்கள் அம்மா அப்பா மேபி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதில் என்ன இருக்குது, நான் தான் வந்துட்டு ஆல்ரெடி எங்கள் அம்மா அப்பா கேட்டுட்டேனே, அவங்க எதுவுமே சொல்லலையே, எதுவுமே சொல்லலைன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அது சரி, ஆனால் வந்துட்டு நான் பண்ணோட அப்பாக்கிட்டையும் கேட்டேனே, அவர் எங்களை போதானே சொன்னார், அவர் போதான் சொல்லுவார், ஏன்னா அவர் வந்துட்டு ஆம்பளை பையனோட அப்பா, அவனுக்கு வந்துட்டு லூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, அப்படின்னா எனக்கு லூஸ் பண்ணுறதுக்கு எதாவது இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பதிலே இருக்காது. என்ன இந்த பொண்ணு தெரிஞ்சு பேசுதா தெரியாமல் பேசுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், பார்த்தீங்களா அங்கிள், நீங்கள் எப்பவுமே இது மாதிரி தான் ஃபன்னாகவே பேசிகிட்டு இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கும் போதில் எனக்கு எப்பவுமே ஃபன்னாகவே இருக்கும், நீ இன்னொரு வாட்டி அங்கிள்னு சொல்லலைன்னா உங்கள் அம்மா கிட்டே சொல்லி விட்டுருவேன். சார் கன்சோல் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, சரி விடுங்க, இப்போ நான் லூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அது எதுவும் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, என்ன சொல்ல வரீங்க, நீ வந்துட்டு ஒரு யங் லேடி, உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு உனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அது வந்து என்றைக்குமே இழக்கக்கூடாது, புரியுதா. அங்கிள் நீங்கள் என்ன வந்துட்டு என்னமோ வாருக்கு போகிற மாதிரி தயாரெலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாரு சொசைட்டி வந்துட்டு ஒரு வாரை விட ரொம்ப மோசமானது, எல்லாருமே கூட இருக்கவங்களாம் என்ன வேணால் பேசுவாங்க உன்னை, அந்த மாதிரி உன்னை பேசாமல் நடந்துக்கணும் நீ, புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருப்பா, அவளுக்கு வழக்கம் போல் மனசுலாம் உடஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பொறுப்பாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு பணிவு போதுமா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோக்கா இந்த பொண்ணுக்கெலாம் எங்கேருந்து புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே சிஓ ஹீரோனே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பா, நான் பார்க்கும்போது சார் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய வாட்டி பேசின மாதிரி இருந்தது. ஆமாம், அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார், ஒரே தலைவலி, சொல்லப்போனால் அவர் வந்து ரொம்ப ஃபன்னி, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அவர் வந்து ஓல்டு ஃபேஷன் அங்கிள், எப்போவுமே வந்துட்டு அப்படியே ஓல்டு ஃபேஷனாகவே இருப்பார், என்னமோ பழங்காலத்து மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எங்கள் அம்மா வந்துட்டு அங்கிள்னு சொல்லக்கூடாது சொன்னாங்களே, ஸோ அதனால் அவர் வந்துட்டு இனிமேல் மெச்சூர் சார்னு கூப்பிடலான் இருக்கேன். சரி எல்லாமே ஃபன்னாக போயிட்டுருக்கு, நீ வேணா வரியா, நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல, அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாம். இல்லைடி நான் வரல. வாடி. இல்லை நான் வரல, நான் வந்துட்டு ஷவர் பண்ணுறேன், நீ வேணா போயிட்டு வா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருப்பா, அவள் வந்து நல்லாவே பார்த்துருப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருந்ததை. ஸோ அதனால் இங்கே உட்காந்துட்டு அந்த மேக்கப்லாம் கலைச்சிட்டு, உன்னெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்புறத்துக்கு நீ மேக்கப் போட்ட அப்படி சொல்லிட்டு கலைச்சிட்ருக்கா அந்த மேக்கப்பை. இங்கே நம்ம சாய் வந்துட்டு அப்படியே மூணே பார்த்துட்ருப்பானா, என்னப்பா மூணு ரொம்ப அழகாக இருக்கா, ஆமாம், சரிப்பா காரை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுற போகிறேன், இல்லை நான் பார்த்து தான் ஓட்டிகிட்ருக்கேன், என்னமோ உனக்கு மூணு ரொம்ப பிடிக்குமா என்ன, ஆமாம், உங்களுக்கு மூணு பிடிக்காதா, இல்லை எனக்கு வந்துட்டு சொல்லப்போனால் ஸ்டார்ஸ் பிடிக்கும், அதை விட டீப்பாக சொல்லணுன்னா எனக்கு சன்னை தான் பிடிக்கும். ஓ அப்படியா, ஆனால் வந்துட்டு சன் வந்து சுட்டரிக்குமே, என்ன பண்ணுறது, நான் என்னமோ பழைய ஆள் இல்லை, அதனால தான் அப்படி இருக்கணும் என்னமோ, ஆனால் எனக்கும் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு வித்தியாசம்லாம் கிடையாதே. என்ன பண்ணுறது, அது புரியுறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சிரிச்சிட்ருக்காருங்க. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு வர அந்த பேண்ட்லேயே வந்துட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாய் வந்துட்டு உள்ளே தூங்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவளை வந்து ரொம்ப சோகமாக பார்த்துட்ருப்பாரு.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க அம்மா அப்பாலாம் வந்துட்டு விட்டுட்டு மேடம் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடமில் போய் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்பாவீங்களா அதுக்குள்ளே மாறிட்டீங்களா நீங்கள்? சரி என்னமோ போ, நாங்கள் தான் உங்களை மிஸ் பண்ண போகிறோம். அப்படிலாம் இல்லைம்மா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அது கொஞ்ச நாள் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அதனால் இப்போ மேடம்லாம் மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி மேடம் தெரேசா நீங்கள் போயிட்டு அவங்க 2 பேரும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் தெரேசாவும் வந்துட்டு ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே வழி அனுப்பிட்டு வருவாங்களா. அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரு சின்ன கில்ட்டினஸும் இப்போ மொத்தமாக போயிடுச்சு. இங்கே சாய் வந்து தனியாக நின்றுருப்பானா, அப்போ வந்துட்டு இங்கே பண் வருவான். ஏய் நீ என்ன வீட்டுக்கு போகலையா? அதெல்லாம் போனேன். சரி இப்போ நான் அதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? சரி சரி விட, நீ ஏதோ கவலையாக இருக்குன்னு நினைக்கிறேன், வா நம்ம ஜாக்கிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவா. அவன் வந்துட்டு டே பண் விடுறானால முடியல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, வா வா ஓடி வா ஓடி வா அப்படி சொல்லிட்டு அவளை வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான சீனரி பக்கத்தில் அவன் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, சிரிச்சிட்ருப்பா. வழக்கம் போல தான் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு. அதனால ஒரு வழியும் உங்கள் முகத்தில் சிரிப்பை பார்த்துட்டேன்ப்பா, ரொம்பவே தேங்க்ஸ் இந்த இடத்துக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு. அதில் என்ன இருக்குது, எனக்கு எப்போயும் சந்தோஷமாக இருக்குது இல்லை சோகமாக இருக்குன்னா எப்போயும் நான் இங்கே தான் வருவேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் மனசு ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ இவன் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாள். அது வந்து எக்கோ கேட்கும். அதே மாதிரி இவனும் வந்துட்டு சரி நீ எப்பயாவது இங்கே வருவியா அப்படி சொல்லிட்டு கத்துவான். நான் எப்பவுமே வருவேன், எனக்கு வந்துட்டு எப்போ தோணுதோ அந்த டைமுக்கு நான் இங்கே வருவேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும் கத்தி கத்தி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு நம்ம பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாளுங்களா. நம்ம ஹீரோயின் திரும்பி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டி வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து ஜெயிலில் உட்காந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், ஆனால் நம்ம ஃபன்னாக இருந்தோம்ல அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. சரி மியா ஜாய் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு எங்கள் கூட தானே இருப்பீங்க சாய் வந்தால் கூட அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவளுங்க 2 பேரோட முகமே மாறிடும், எதுவுமே பேச மாட்டாளுங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு சாயை வந்துட்டு ட்ரா பண்ணுவாரா. அப்புறம் பேச வருவார் இந்த மாதிரி வீட்டை பற்றி. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு புரியுது, நான் வந்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்கல. சரி நான் இப்போ கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு போயிடுவா. அவள் இந்தளவுக்கு மெச்சூராக பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். அதில் நம்ம பண்ணோட எஃபெக்ட் தான், அது நம்ம ஹீரோக்கு தெரியல. இங்கே எல்லாருமே வந்துட்டு செம்மையாக விளையாடிட்டு இருப்பாளுங்க, பெண்ணெல்லாம் வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாளுங்களா. அந்த டைம் வந்துட்டு சரியா அவள் வந்துட்டாடி அப்படி சொல்லுவாள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாய் தான் வருவான். ஜாய்க்கு மியா உங்கள் 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணடி. ஆனால் அவளுங்க எதுவுமே பேசாமல் பயந்துட்டே பார்த்துட்டு இருப்பாளுங்க. என்ன பண்ணுறது, எத்தனை பேர் இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் மட்டும் தானே தேவை அப்படின்னு நல்லா பேசுவாள். ஆனால் வந்து யாருமே எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருப்பாங்களா. அப்புறம் அவள் நம்ம ஹீரோனை பார்த்து நாங் சி நீங்கள் 2 பேரும் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, அதாவது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகிருக்கீங்க. ஆனால் என்ன பாருங்கள், நான் வந்து வெயிட் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அவ்வளோ சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்துட்டு என்னால் என்னோடய வெயிட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிடுச்சுப்பா. அப்படி தானே ஜாய் அப்படி சொல்லிட்டு ஜாயை பார்த்தா ஜாய் வந்து திருன்னு முழிச்சிட்ருக்கா. அப்போவே அவளுக்கு தெரிஞ்சிருது. என்னடி எனக்கு தெரியாமல் எதாவது பண்ணிங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவளுங்கிட்டேருந்து பதிலே இருக்காது. அப்புறம் இவளுங்களை தனியாக கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கா. என்னடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களே, அவளுங்க கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களா, அப்புறம் என்னடி என்ன சும்மா தான் பேசிகிட்டே இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, ஜாயோட வாழ்க்கையை அவள் தான் காப்பாற்றினா. ஆமாம் நான் செத்தே போயிட்டுருப்பேன் தண்ணியில் மூழ்கி, ஆனால் அவள் தான் என்னை காப்பாற்றினா. சரி அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்கா, அவள் எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி அவளுங்க ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆளுங்களாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு. நாங்கள் மாதிரிலாம் பொண்ணுலாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க, நான் ரொம்ப கெட்ட பொண்ணா? இங்கே பாரு சாய், நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. சரி இப்போ நீ வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தல, எங்களுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்படின்னா கிஃப்ட்டுக்காக தான் எங்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, உங்கள் கிஃப்ட்டுக்காகலாம் யாரும் இங்கே பழகலை. நாங்கள் வந்துட்டு நாங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறோம். அதனால உனக்கு ஏதோ பிரச்சனைனா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாளுங்க. இவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் இங்கே. அப்புறம் இங்கே நம்ம சாய் வந்துட்டு நம்ம ஹீரோனை போட்டு கத்திட்டு இருக்கா. ஏன்டி என் வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ, ஃபஸ்ட்டு என் அண்ணன் எடுத்த, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எடுத்துட்டேன், என்னடி நினச்சிட்ருக்க? என்னடி நிறைய ட்ராமா பார்ப்பியா நீ, அதெல்லாம் நீ நம்ம பார்த்துட்டு போ, எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு லெட்டர் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கு தான் கொடுப்பாங்க. சி வந்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு ஏன்டி இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க? உங்கள் அம்மா எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மேடம் கொடுக்க சொன்னாங்க. இது ஒன்று எங்கள் அம்மா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இல்லையே அப்படி சொல்லிட்டு படிச்சுட்ருப்பா. பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் எழுதியிருப்பாங்க. அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இங்கே பாருமா நான் உங்கள் அம்மா ஃப்ரெண்டு எழுதுகிறேன், ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்துட்டு வேலை செஞ்சு சுத்தமாக அவளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுப்பா, அதனால தான் வந்துட்டு அவளுக்கு பதிலாக நான் எழுதுகிறேன், நீ வந்துட்டு என்றைக்குமே உங்கள் அம்மா வெறுத்துறாத புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அது பார்த்தோன்னே வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடா. நான் இப்போவே எங்கள் அம்மா போய் பார்த்தே ஆகணும், இங்கே பாரு நம்ம டைம் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கலாம் புரியுதா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் அவளை வந்து அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினா வழக்கம் போல் அவளை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க.
இங்கே பாரு நான் எது வேணால் பண்ணி உங்கள் அம்மாவை நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் கதவை திறங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ வாசலில் போயிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவா ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் பண்ணது எதுவுமே பிடிக்கவே இல்லை. அது வேறு எது தெரிஞ்சு பேசியிருப்பாங்க, சுத்தமாக வந்துட்டு மதிச்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா, அதனால் சுத்தமாக விருப்பமே இல்லை. அப்படியே வந்து ரொம்ப கடுப்பாக நின்றுருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இங்கே கதறிட்டு இருக்காங்க. அங்கிள் இனிமேல் நான் வந்து யங் லேடியே நடந்துப்பேன், கண்டிப்பாக எந்த ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், அங்கிள் தயவு செஞ்சு கதவு தருங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் உங்ககிட்ட அதை சொல்லியே ஆகணும். அப்போயும் நம்ம ஹீரோ வந்துட்டு அசராமல் நின்றுட்டுருப்பாரா. அதை பார்த்துட்டு பேண்டில் என்ன சொல்வார்னா, சார் இது மாதிரி அவளுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க போகுது, சரி ஓகே கதவு தருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய்ட்டு அங்கிள் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை சார் சார் கன்சோல், இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆச்சு, அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அதை நான் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி தான் சொல்லணும், அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி யாரையுமே தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் யாரோ கிடையாது, அவளோட கார்டியன். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளோட ஃப்ரெண்டு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவள் வந்துட்டு உங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். சரி உங்கள் அம்மா கிட்ட நீ என்ன சொல்வேன், அதாவது சியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்வேன். அதான் எப்படி சொல்லுவேன், அதுவும் என் வீட்டில் இந்த டைமில் செவரெல்லாம் எகிரி குதிச்சிட்டு வந்து என் வீட்டில் பேசணுன்னு சொல்வியா. இல்லை அப்போ போ ஸ்கூலுக்கு போ அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அதாவது உங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கால் பண்ணி அவங்கள உன்னை கால் பண்ண சொல்கிறேன், நான் வந்துட்டு உன்னை பார்த்தேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பொய்லாம் எப்போ சொல்ல ஆரம்பிச்சிங்க, அதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நான் ஒன்றும் பொய்லாம் சொல்லலையே, உன்னை பார்த்தேன் அப்படி தானே சொன்னேன், ஸ்கூலில் பார்த்தேன்னு ஒன்றும் சொல்லலைல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புவாங்களா. அப்புறம் ரிட்டன் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன ஆகியிருப்பேனே எனக்கு தெரியாது, ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு எல்லா வகையிலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்களா. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு இங்கே கையிலே பிடிக்க முடியாது. அவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே அந்த கோவம்லாம் சிட்டாக பறந்துடும். அவர் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. இங்கே சாய் வந்து வேணும்னு சியை வந்து கடுப்பேற்றத்துக்குனே வந்திருப்பா. என்ன உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, அதுக்காக என்னோட அண்ணனோட ஹெல்ப் தானே கேட்டிருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாள். அப்போ நம்ம சி வந்துட்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருப்பா. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, நான் என்ன பேசுவேன் உனக்கு என்ன, நான் அவகிட்ட பேசவே கூடாதா, ஆமாம் பேசக்கூடாது, நீ பேசினாலே அவளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவேன், அதனால் நீ பேசவே கூடாதுடி அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சாய் போய்டுவாள் கடுப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சான். ஓ அப்படியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களும் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதை பார்க்கும்போது இங்கே சாய்க்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்போ ஜாய் மியா வருவாங்க. சாய் எங்களை மன்னிச்சிட்றி, நாங்கள் பேசுன தப்பு தான். ஓ அப்படியா, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, நாங்கள் பியானோ கிளாஸ் போகிறோம் எக்ஸாம் எழுதுறதுக்காக. அப்படியா, சரி என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீங்கள் 2 பேரும் ஃபெயில் ஆகிடுங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவளுங்க 2 பேரும் என்னடி இவ எப்படி பேசுகிறா, நம்மள ஃபெயில் ஆக மாட்டோம், சரியா நம்ம இன்றைக்குமே வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருங்க. இங்கே நம்ம சி வந்துட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பா தனியாக யாருமே இல்லாமல். அங்கே வந்து பியானோ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஜாய் மியா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாய் வந்து வாசிக்கிற டைமில் மியூசிக் மேமுக்கு வழக்கம் போல் அவங்களோட நோய் எட்டி பார்க்கும் போல் இருக்குது. அதனால அவங்க அப்படியே வந்துட்டு தலையில் கை வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இவளுக்கு பயமாக இருக்கும் வாசிக்கிறதுக்கே, ஆனாலும் கஷ்டப்பட்டு வாசிச்சுட்ருப்பா. அப்புறம் அவங்க ரொம்ப கடுப்பாக வந்துட்டு மியூசிக் ரூமுக்கு வந்துட்டுருப்பாங்க. நம்ம சியை பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மேடம் இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கி தான் வாசிச்சுட்ருக்கேன், உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது, அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் எப்படி நீ பக்கத்தில் வந்து வாசிக்கலாம், அவங்களுக்குலாம் டிஸ்டர்பாகவும் அறிவில்லை அப்படி சொல்லிட்டு பலார்னு ஒன்று வச்சுருவாங்க சிக்கு. அவ்வளோதான், சி அப்படியே பிளாங்க் ஆகிடுவா. எல்லா பசங்களும் சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒன்றுமே புரியாது. மேடம் ஆல்ரெடி அங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட பிடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.